தூத்துக்குடியில பொன் மாரியப்பன் ஒருத்தர் சலூன் கடை வச்சிருக்கிறார். அவர்கிட்ட பிரதமரே ஒரு நாள் போன் பண்ணி பேசினார் மன் கி பாத்ல. ஏன் சலூன் கடைக்காரர்கிட்ட பிரதமர் போன் பண்ணி பேசினார் தெரியுமா? அவர் சலூனுக்கு நடுவுல லைப்ரரி வச்சிருக்கிறார், நூலகம் வச்சிருக்கிறார். அங்க முடித்திருத்த வர்றவங்களுக்கு புத்தகத்தை படிக்க கொடுக்கிறார். புத்தகத்தை படிச்சவங்களுக்கு 30% தள்ளுபடி கொடுக்கிறார். முடி திருத்த வந்தவர்களுடைய அகத்தை திருத்தி அனுப்புகிற ஒரு அற்புதமான வேலையை பொன்மாரியப்பன் செய்வதால் பிரதமரே போன் பண்ணி பேசினார். அவர் நம்ம எஸ்ராவுடைய தீவிரமான வாசகர். அவர் என்ன விழா வச்சாலும் இவரை தான் கூப்பிடுவார். இவர் பிறந்த நாளைக்கு தூத்துக்குடி முழுக்க எஸ்ரா படம் போட்டு எஸ்ரா அவர்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு அவரு ஒரு சினிமா நடிகனுக்கு அரசியல்வாதிக்கு எப்படி மற்றவங்க வைக்கிறாங்க அது மாதிரி ஒரு எழுத்தாளருக்கு அவர் போஸ்டர் ஒட்டுவார். ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நாம் அதை செஞ்சிருக்கோமா? இதுவரைக்கும் செய்ததில்லை. அடுத்த வருஷம் ஏப்ரல் நம்ம எஸ்ரா அவர்களுடைய பிறந்த தினம் வருகிறது. அவருக்கு 60வது வயசு வருகிறது. விருதுநகர் மாவட்டம் எஸ்ராவை கொண்டாடுவோம் என்று கிளம்பி 100க்கு மேற்பட்ட புத்தகம் எழுதி உலக இலக்கியங்களை எல்லாம் தமிழில் கொண்டு வந்து நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு சாகித்ய அகாடமி வாங்கி தந்து இந்த மல்லாங்கிணறில் பிறந்து உலகத்தையே தன் பக்கம் பார்க்க வைத்த எஸ் ராமகிருஷ்ணன் என்கின்ற நம் மண்ணின் படைப்பாளியை நாமும் கொண்டாட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அவருடைய படைப்புகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டு இவ்வளவு சிறப்பான மேடையில் மீண்டும் ஒரு முறை பேச வாய்ப்பு தந்த நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்துக்கும் நம்முடைய தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.